எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா ஜூன் 23 நகை கடன் ஒன்று எடுத்திருந்தேங்க ஒரு பேங்க்கில். அந்த பேங்க்கோட பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ எவ்வளோக்கு வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா, நான் வந்து 2 லட்சத்துக்கு வச்சேங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ரெனியூவல் பண்ணணும், இல்லை மொத்த காசையும் கட்டி நம்ம மீட்கணும் இல்லைங்களா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோங்கன்னா, மாதம் மாதம் எங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் வந்து இதுக்கு கட்டிகிட்டே வந்தேன். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து 60,000 மொத்தம் கட்டிகிட்டு இருந்தேன். இந்த 2 லட்சத்தில் 60,000 மிச்சம் பணம் பார்த்திங்கன்னா 1,40,000 நான் பேங்க்குக்கு கட்ட வேண்டியது. ப்ளஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 1 இயருக்கு 17,423 ரூபா போட்டிருந்தாங்க. இந்த ஜூன் 23 2026 நான் வந்து ரினியூவல் பண்ணணும், இல்லைன்னா நகையை மீட்கணும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஆல்ரெடி அமௌண்ட்டு பே பண்ணிட்டோமே 60,000, நம்ம எதுக்கு அதை ரெனியூவல் பண்ணணும், ஆல்ரெடி அது ஆடப் ஆகிட்ருக்கும்னு நினச்சேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு நேற்று நைட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு 40,000 அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாங்க, அவங்க சேல்ரி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. அதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 40,000யுமே க்ளோசிங் பேலன்ஸுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க அந்த பேலன்ஸை. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதை நான் யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது, வித்ட்ராவும் பண்ண முடியாது. அதாவது எப்போவுமே வந்து நம்ம பேங்க்கில் லோன் வாங்குகிறப்ப அந்த பேங்க்கோட டாக்குமெண்ட்ஸை படித்து பார்க்க மாட்டோம். அதை படித்து பார்க்குற அளவும் இருக்காது, அவங்க அவ்வளோ டீட்டெயில் இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கே தெரியாது, சில பாயிண்ட்ஸ் ஆடப் ஆகிருக்கு. அது என்னென்னா, நம்ம லோன் எடுத்துகிட்டு அதை ரெனியூவல் பண்ணலை, இல்லை கட்டி மீட்கலைன்னா அந்த மொத்த காசும், அதாவது நம்ம அந்த பேங்க்லேயே சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தோன்னா அதில் ₹1 இருந்தாலுமே அவங்க எடுத்துருவாங்களாம். அதை வந்து நம்ம இந்த நகையை மீட்கணும், இல்லை ரெனியூவல் பண்ணணும், அது வரைக்கும். ஓகேங்களா. அதனால் இந்த அமௌண்ட் வந்து க்ளோசிங் பேலன்ஸில் வச்சுருக்காங்க. இப்போ இதுவும் இல்லாமல் இன்னமும் சம் அமௌண்ட்டு இதுக்கு இந்த 40,000 என் ஹஸ்பண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2,000 வச்சுருந்தேன். அதையும் அவங்க எனக்கு அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டுருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த அமௌண்ட்டும் ஹோல்டில் இருக்குது, நான் கட்டின அமௌண்ட்டும் ஹோல்டில் இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கழிக்க மாட்டாங்களாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அதாவது வட்டி தான் ஃபஸ்ட்டு கழிச்சிப்பாங்களாம். இப்போ நான் அந்த 60,000 கட்டினேன் பார்த்திங்களா, இதில் வந்து இந்த 2 லட்சத்துக்கு எவ்வளோ வட்டி அதை மட்டும்தான் கழிச்சிட்டு வந்திருக்காங்க. வாங்கின அசல் வந்து அப்படியே தான் இருந்திருக்குது. ஓகேங்களா. அதனால் எப்போ நகை கடன் எடுக்கிறதுனாலும் கொஞ்சம் பார்த்து தெளிவாக ஒரு டிசிஷன் எடுங்க. சில அவசரப்பட்டு எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து நம்மளை ஒரு தப்பான இடத்துல எடுத்துகிட்டு போய் விடும். இப்போ வந்து இந்த நகையை வந்து நீங்கள் மீட்கலை, இல்லை ரெனியூவலுக்கு நீங்கள் நேரில் வரல அப்படின்னு சொன்னால் இந்த நகையை வந்து இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலையில் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஐடியா எதுனா இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.